ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் கிளம்பியாச்சு. போகவே மனசு இல்லை. நம்ம வேறு வழியில் நம்ம கிளம்பி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு லீவுமே ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 1 or 2 days இருக்குது. நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து நம்ம அகைன் ரிட்டர்ன் பேக் டு கோயம்புத்தூர். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் ட்ரிப் இந்த கொடைக்கானல் சீரீஸு. கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அப்புறம் பழனி, அப்புறம் கொடைக்கானல். இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டு, திண்டுக்கல், அப்புறம் புதுக்கோட்டை. அப்புறம் புதுக்கோட்டையில் நம்ம நெக்ஸ்ட் ரைட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து இருக்க போகுது. இது அப்படியே ஒரு ரவுண்ட் ட்ரிப்புங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 60% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு கொடைக்கானல் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பார்க்கலாம் இந்த ரைடு எப்படி போகுதுன்னு. நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ஃபால்ஸ் பார்த்துருப்போம். அவ்வளோதாங்க. இங்கே நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம். கொடைக்கானல் நகராட்சி தங்களை வருகைக்கு நன்றி, மீண்டும் வருக. ஓகே, திரும்ப எப்போ கொடைக்கானல் வருவோம்னு தெரில. நல்லா இருந்துச்சு இந்த 3 days போனது. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் வெளியே வந்தாச்சு. செக் போஸ்ட்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். நம்ம இதே ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி ஒரு மார்னிங் ஹில் ரைட் பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் இதே ரோட்டில். ரைடர்ஸ்லாம் பாருங்கள், இப்போ தான் எல்லோரும் மேலே போயிட்டுருக்காங்க. எல்லோரும் வீக்கெண்ட் ரைட் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி December 26 ஃப்ரைடே. எல்லோரும் இப்போ தான் மேலே போயிட்டுருக்காங்க. நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். நம்ம இதில் லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா பழனி, ஸ்ட்ரைட்டாக போனோன்னா வத்தலக்குண்டு. நம்ம வெரி ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழனி வழியாக தான் நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிருப்போம். இதுலேருந்து தான் வந்து நம்ம ரைட் எடுத்துருப்போம். ஓகே, நம்ம எப்படியும் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். என்ன 2 லேன்லேயும் வராங்க. நமக்கு ஏதோ ஒரு லைன் வழி விட்டாங்கன்னா போயிடலாம். அடப்பாவீங்களா, இவங்களுக்கு எத்தனை லைன் கட்டி கொடுத்தாலும் பத்தாது. இது ரைட்டில் போனோம் அப்படின்னா கும்பக்கரை அருவி போட்டிருக்கு. மேபி அந்த ஷார்ட்கட் இதுதான் நினைக்கிறேன். நமக்கு ஃப்ரண்ட்டில் போதில் கவர்மெண்ட் பஸ், அதை மட்டும் நோட் பண்ணுங்க எப்படி ஓட்டுறாப்லன்னு. அங்கே பாருங்கள், பயங்கரமான ஒரு ஓவர்டேக்கு. நான் ரொம்ப நேரமாக அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்கேன். ஓவர்டேக் பண்ணவே முடியலையே இந்த பஸ்ஸை. இது நாகர்கோவில் போகுது பஸ்ஸு. அங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டுருக்கு. அண்ணன் ஹில்லே பயங்கரம் போட்டுட்ருக்காப்லையே. நம்மளே இந்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிடுவோம். நமக்கே பயமாக இருக்கும், ஐயோ கரெக்டாக போயிட முடியுமா அப்படின்ட்டு. அண்ணன் வெரி கான்ஃபிடண்ட்டாக ஓட்டிகிட்ருக்காப்புல. பஸ் ஒரு வழியாக நம்ம ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹில் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. நான் அந்த பெருமாள் மலை ஜங்ஷன் இருக்குல்ல, அங்கேருந்து பஸ்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஓவர்டேக் பண்ணவே முடியலைங்க. நியர்லி ஒரு 5 kilometer வந்திருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, பெருசாக டிராஃபிக்கில் எல்லாருமே இன்றைக்கி ஈவினிங் தான் கிளம்பி வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்காக கிளம்பி இங்கே நைட் ரீச் ஆகிட்டு 2 days ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் கூட கிளம்பி வருவாங்க. கார் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் வர மாதிரி வந்துட்டு கட் பண்ணி போயிட்டான். ஐயோ, கார்னரிங்லாம் கொஞ்சம் சேஃபாக தாங்க வரணும். எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேது, டிஃப்ரெண்ட்டாக ஓட்டுறாங்க. ஆனால் ரோடு நல்லா தாங்க இருக்குது. இந்த கொடைக்கானல் டு வத்தலக்குண்டு ரோடு, பழனி ரோடு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவாக இருக்கும். இது நல்லா இருக்குது. ஆனால் பார்த்துட்டே இருக்கலாம் போலங்க. சீனரி பயங்கரமாக இருக்குது. ஹில் இறங்க இறங்க நல்ல ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபுல்லாக மரங்கள். நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கே. இன்னும் வெயில் அடிக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டோமோ. மேப் வேறு போடலைங்க. ஒரே மேப்பில் பார்த்தேன், ஒரே ஸ்ட்ரைட் ரோடாக தான் இருந்துச்சு. அதனால் மேப் எதுவும் போடல. இங்கே தான் சாப்பிட்டோம். பரோட்டா மட்டும்தான் இருக்குதுன்ட்டாங்க, வேறு வழி இல்லை. அதான் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணியாச்சு. நமக்கு ரைட்டில் பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது. கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். டோட்டலாக 64 kilometer சம்திங் வரும் கொடைக்கானல் டு வத்தலக்குண்டு. நாங்கள் இப்போ ஒரு 30 வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. இன்னொரு ரிமைனிங் 34 kilometer இருக்குது. ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் சில்னஸும் இருக்குது, ஆனால் வெயில் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கம்பேர் பண்ணும்போது, கொடைக்கானலை கம்பேர் பண்ணும்போது இங்கேயே எப்படி இருக்குன்னா ஆஃப்டர்நூன்லாம் இறங்கிட்டோம். அவ்வளோதான். ரைட்டில் பாருங்கள், கார் எல்லாமே அந்த பிளாஸ்டிக் செக் பண்ணுறாங்க நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஹில் ரைடு வரீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அதை வேறு ஃபைன் போடுவாங்க.
ஆனால் இங்கேயுமே இந்த ரைட்டில் இதை கேட்கவே இல்லை. பேர் என்ன, இந்த இ பாஸ் கேட்கவே இல்லை. எதுக்கு எடுக்கிறேனே தெரில. அதை எங்கே போனாலும் அது ஒன்று எடுத்து வச்சிடுறேன். ஊட்டிக்கு போகிறப்போ, கொடைக்கானல் போகிறப்போ யாருமே கண்டுக்கிறது இல்லை அதை. திடீர்னு நம்ம எடுக்காமல் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டுருவாங்க, தம்பி நில்லு வந்துட்டு எங்கே இ பாஸ் அப்படின்னு. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் கொஞ்சம் டிராஃபிக் வருது. நிறையா கார்லாம் போகிறது பார்க்குறேன் எனக்கு முன்னாடி. ஓவர்டேக் பண்ணும்போது தாங்க பார்த்து கேர்ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணணும். திடீர்னு குறுக்க அந்த கவுசுக்கு வந்த மாதிரி வந்துடுவாங்க. ஆப்போசிட்டில் வண்டி வராத மாதிரி தான் இருக்குது. ஓவர்டேக் பண்ணிடுறா கைப்புள்ள. அவ்வளோதாங்க. நம்மளோட இந்த சோலோ ரைடில் பார்த்தீங்கன்னா நிறையா புது நபர்களை மீட் பண்ணோம். நம்மளோட சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து நம்ம மண்டபனூர் போகும்போது ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். அப்புறம் நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலூர் வில்லேஜில் ஒரு தாத்தா வந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும், இதான் தமிழர் பண்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாப்புல ஆள். அவங்க வீட்டில் அப்புறம் ஒரு மாங்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடு. கரெக்டாக எங்கன்னா மார்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10க்கு ஸ்டார்ட் பண்ணி போலூர் அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈவினிங் ரீச் ஆகிருப்பேன். ஈவினிங் ஒரு 4 இருக்கும். ஸோ அப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கிலாவரை போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேங்க. ரிட்டர்ன் வரும்போது தான் பூம்பாறைலாம் போயிட்டு வந்திருப்பேன். இதோட லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம கிலாவரை டு பூம்பாறை வந்ததெல்லாம் இருக்கும். பூம்பாறை டு கொடைக்கானல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5th எபிசோட் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து 5th எபிசோடு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 எபிசோட் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, கொடைக்கானல் ரீச் ஆனது எல்லாமே அதில் கவர் ஆகுங்க. ஓகே, நம்ம ரைடு எப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வாங்க. நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ரைட் சைடில் தம்தம் வியூ பாயிண்ட்டுன்னு இருக்குது. நம்ம இந்த வியூ பாயிண்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலைங்க. நம்ம டேரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட டெஸ்டினேஷன் இன்னும் ஒரு 200+ கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் இங்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம போயிட்டே இருக்கலாம். ரோடு பார்த்தீங்கன்னா திடீர்னு நேரமாக மாறிடுச்சு. ஓகே, திரும்ப நார்மல் ஆகிடுச்சு ரோடு. ரைட்டில் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. டேம் ஏதோ இருக்குது. இங்கே தாங்க பைக்கை நிப்பாட்டிட்டு டேம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க ரைடு. டைம் அரௌண்ட் 11 சம்திங் ஆகுது. நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம செக் போஸ்ட் வரும். ஓகே, நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஃபைனல் செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொடைக்கானல்லேருந்து நம்ம டவுன்கில் ரைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை தான் போக போகிறோம். இங்கேருந்து நம்ம திண்டுக்கல் போயிட்டு, திண்டுக்கல்லேருந்து மணப்பாறை போயிட்டு, மணப்பாறையில் நம்ம புதுக்கோட்டை போக போகிறோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் பிளான். புதுக்கோட்டை தான் நம்ம நேட்டிவ் பிளேஸு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஒரு 2 நாள் ஸ்டே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ 2 days ஸ்டே அங்கே எடுத்துகிட்டு சண்டே ஈவினிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கேருந்து ரிட்டன் ரைடுங்க புதுக்கோட்டை டு கோயம்புத்தூர். அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நைட் ரைடு தான். பயங்கரமாக இருக்க போகுது. கடைசி நம்ம திண்டுக்கல் டு தேனி ஹைவே ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம லெஃப்ட்டில் போகணும். இன்னும் 43 கிலோமீட்டர் இருக்குது திண்டுக்கலுக்கு.
நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து மணப்பாறை போகிறோம். மணப்பாறைலேருந்து புதுக்கோட்டை போகிறோம். ஆஃப்டர் 3 days நம்ம ஒரு என்எஸில் கால் எடுத்து வைக்கிறோங்க. அவ்வளோதான், ஒரு அழுத்திப்படி தான் இனிமேல். ஸோ ரைட்டில் போனோன்னா வத்தலக்குண்டு போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா திண்டுக்கல். இதுதான் நம்ம பார்க்குற இந்த ரைட்லேயே, இந்த கொடைக்கானல் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு NH ஹைவே டோலு. நம்ம இப்போ செம்பட்டி ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து நம்ம திண்டுக்கலுக்கு ஸ்ட்ரைட்டாக இதிலே போகணும். இதே ரோட்டில் கண்டினியூ பண்ணணும். இங்கே ஏதோ ஜங்ஷன் மாதிரி இருக்குது, 4 ரோடு பெரியுது. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் திண்டுக்கலுக்கு. ஓகேங்க, நமக்கு நம்ம ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிட்டு ஒரு காஃபி அடிச்சிங்கன்னு தெம்பா நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம ஒரு காஃபி ஒரு பப்ஸு சாப்பிட்டோம். வெயில் பயங்கரமாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன் இருக்கும், ஒரு 12+ இருக்கும் டைமு. வெயில் பயங்கரமாக இருக்குது இங்கே. 3 நாள் ஃபுல்லாக ஹில்ஸில் ஓட்டிட்டு இப்போ நம்ம இந்த வெயிலை ஓட்டுறதுக்கு ஹெல்மெட்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. இப்போ திண்டுக்கலுக்குள்ளே வந்துட்டோம். கடை தான் தேடிட்டு இருக்கேன், எந்த கடையில் சாப்பிட்லான்னு தெரில. அண்ணா, இங்கே பிரியாணி எங்கே நல்லாயிருக்கும்? பிரியாணி எங்கே பக்கத்தில் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற மாதிரி? பேர் என்ன? கோழி நாடார் கடை. ஓகே, இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த ஹோட்டலில் எதுவுமே ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. மேப்பில் பார்த்த இந்த ஹோட்டல் கொஞ்சம் நல்லா ரிவ்யூ போட்டிருந்தாங்க. இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே தாங்க சாப்பிட்டோம், முஜீப் பிரியாணி கடை. ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஒரு பிரியாணி, அப்புறம் ஒரு உப்பு கறி. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே நான் 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்ருப்பேன், பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. திண்டுக்கல்லில் ஒரு நல்ல பிரியாணி கடையாக பார்த்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு பிரியாணி எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மணப்பாறை போயிட்டு மணப்பாறைலேருந்து புதுக்கோட்டை போகிறது தான் பிளானு. நம்ம ஹைவே கனெக்ட் பண்ணியாச்சுங்க. எனக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது மணப்பாறைக்கு. 40 கிலோமீட்டர் ஃபுல்லாக அந்த டபுள் ஹைவே தான். நம்ம ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் அந்த ஹைவேல. ஃபியூல் மட்டும் லோவாக இருக்குது. எங்கேயாவது எஸ்பி பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா ஃபியூல் அப் பண்ணிவிட்டு நம்ம ரைடை கண்டிப்பாக பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி ரைடு சூப்பராக போயிட்டுருக்குங்க. மார்னிங் நம்ம ஹில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானல் செக் போஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த திண்டுக்கல் டு தேனி ஹைவே கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நம்ம ரைடு ஜாலியாக போயிட்டுருக்குங்க. திண்டுக்கல் வந்தோம், சாப்பிட்டோம். இப்போ வந்து மணப்பாறை நோக்கி போயிட்டுருக்கோம். ஃபுல் டேங்க் பண்ணணும்.
நம்ம ஃபீல் அப் பண்ணியாச்சுங்க. நேர்லி ஒரு 1000 ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம். இன்னும் மணப்பாறை ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. மணப்பாறை போயிட்டு நம்ம அங்கேருந்து ரைட்டு எடுத்து நம்ம மணப்பாறை சிட்டிக்குள்ளே போய் நம்ம புதுக்கோட்டை ரோடு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஹைவே ரெண்டு சூப்பராக இருக்குங்க. இந்த திருச்சி டு திண்டுக்கல் ஹைவே இருக்குல்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மவுண்டெயின்ஸாக இருக்கும். ரோடே நல்லா சீனிக்காக இருக்கும் ரோடு. நம்ம அப்படி வேடிக்கை பார்த்துட்டு ரைட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நம்ம யாரும் குறுக்க வந்துடாமல் பார்த்துக்கணும். நம்ம பாட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். இங்கே வரும் ஆட்டோ குறுக்க போயிட்டுருக்காப்புல. நம்ம ஃபைனலி மணப்பாறை வந்துட்டோங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா திருச்சி, கிலோமீட்டர் எவ்வளோன்னு தெரில. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்சி வரும். நம்ம இங்கேருந்து ரைட்டில் கட் பண்ணிடுவோம். மணப்பாறை சிட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே புதுக்கோட்டை ரோடுக்கு கனெக்ட் பண்ணிட போகிறோம். மணப்பாறை இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கே ஒன் டே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் வேறு என்ன பிளேசஸ்லாம் பக்கத்தில் இருக்குதுன்னு. இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் எடுத்தாச்சுங்க. நம்ம சாப்பிட்டக்கப்புறம் டேரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டே இருந்தோம். நியர்லி ஒரு 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு, ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. இந்த ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணப்பாறையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். மணப்பாறைலேருந்து புதுக்கோட்டை ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம ஒரு பாட்டு வச்சுட்டு அது இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது. நம்ம திண்டுக்கல்லேருந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டோம். இன்னும் ஒரு ஹாஃப் நம்ம போகணும். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா புதுக்கோட்டை ரீச் ஆகிடலாம். இந்த ரோட்டில் தாங்க லெஃப்ட் எடுத்து தான் போகிறோம் புதுக்கோட்டைக்கு. இதுக்கப்புறம் பெருசாக டேர்னிங் கிடையாது, ஸ்ட்ரைட் ரோடு தான், ஒரே ஸ்ட்ரைட் தான் இதில். போகிற ரோடு ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக மரம், டிராஃபிக்கும் கிடையாது, ஸ்மூத்தாக போயிட்டுருங்க. இந்த ஹைவே தாங்க திருச்சி டு ராலிமலை ஹைவே. நம்ம இந்த ஹைவேலாம் ஏற போகிறதில்ல, அப்படியே கீழே தான் போக போகிறோம் நம்ம புதுக்கோட்டைக்கு. இந்த ஹைவேல ஏறி நம்ம ரைட்டு போனோம் அப்படின்னா மதுரை, லெஃப்ட்டு போனோன்னா ராலிமலை, அப்படி திருச்சி. அந்த ஹைவேங்க அது. நம்ம இதிலே ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம் புதுக்கோட்டைக்கு. இங்கேருந்தும் ஒரு 30+ கிலோமீட்டர் இருக்கும். நம்ம இதே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இப்போது நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபுல்லாக வயல்வெளிகள் தான். ஓகே, ஃபைனலி புதுக்கோட்டைக்கு வந்துட்டோங்க. இப்போ வந்து திருவப்பூரில் இருக்கோம். நமக்கு லெஃப்ட்டில் வரது பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸு. ஸோ நான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸு, கோர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஆர்கிடெக்சரில் இருக்கும். அது என்ன செங்கல் கலரில் இருக்கும் பில்டிங் எல்லாமே. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோங்க. இதில் நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு வந்து வருங்க, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு. நம்ம பஸ் ஸ்டாண்டை தாண்டி போனோம் நம்ம வீட்டுக்கு. இப்போ தான் பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப காலமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. குடிசையில் கட்டி முடிச்சிருவாங்க. இப்போ தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்குது. நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்லாம் காமிக்கிறேன். இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் பேக்ஸ்ன்னு இருக்கா. இங்கே சம்டைம் அடிக்கடி வருவேன். இங்கே ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும், காஃபியும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வடக்கடை, அதுதான் அல்டிமேட்டு. இந்த ரைட் சைடு வரது தான் கோர்ட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த கட்டடம் தான். இதுவுமே இந்த ரைட் சைடில் இந்த கார்னரில் இருக்கிற கடை தான் வடை வழக்கமாக வாங்குறது. வடை சூப்பராக இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்கிற கடை வடை போட்டுகிட்டே இருப்பாங்க, காலியாகிட்டே இருக்கும். இன்னொன்று நம்ம இந்த லெஃப்ட்டில் இருக்கல அந்த கரம் ஜூஸ் சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். நம்ம ஊரில் சொல்லிகிட்டே போகலாங்க என்னென்ன இடங்கள்ன்ட்டு. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க.
கொடைக்கானலில் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பக்கம் ஆகுது. புதுக்கோட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஓகே, we'll see you on next video. Bye. Please stay tuned for upcoming videos.